இறந்த காலம் என்று வேறொரு விஷயத்த சொல்றான், நிகழ்காலம் என்று வேறொரு விஷயத்த சொல்றான். அதுல இறந்த காலம் அது யாருமே ஞாபகம் இல்லாத ஒரு காலம். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சதோட அவர்களுடைய முதுக தடாவி அதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா மக்களையும் அல்லாஹு தாலா படைச்சாங்க. என்னையும் உங்களையும் படைச்சு இன்னைக்கு எத்தனையோ 1000 வருஷங்கள் நாங்க இன்னைக்கு பேர்தே கொண்டாடுறோமே, அது எங்களுக்கு உடம்பு கொடுக்கப்பட்ட காலம். ஆனா எங்க ரூஹ் படைக்கப்பட்டு எத்தனையோ 1000 வருஷங்களாக ஆகுது. அன்றைக்கு எல்லா மக்களையும் அல்லாஹு தாலா படைச்சான். எல்லாரையும் அல்லாஹு தாலா அவனுக்கு முன்னால பரப்பி வச்சுட்டு எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கான், அலஸ்து பிரபிக்கும், நான் இல்லையா அவனோட ரப்பு? எல்லா ரூஹ்களும் ஒரே பதில் சொன்னதான், நீதான் எங்களுடைய ரப்பு, வேற யாருமே. இப்ப அல்லாஹு தாலா அந்த ஒவ்வொரு ரூஹையும் பார்த்து சொன்னானா, இந்த உடன்படிக்கை நடந்துச்சு. இப்ப நான் யார் ரப்புன்னு கேட்டேன், நீங்க நான் தான் ரப்பு என்று சொன்னீங்க. இந்த உடன்படிக்கைக்கு நான் உங்களே சாட்சியாக வைக்கிறேன், நீங்களே சாட்சியா இருக்கு. கியாமத்துல வந்து நீங்க சொல்லப்படாது, எங்கட வாப்பா முஸ்லீம் இல்ல, எங்கட உம்மா கிட்ட தொழுகை இல்ல, எனக்கு மார்க்கம் தெரியா, எனவே நான் உனைய வணங்கலன்னு சொல்லலாம். இப்ப நீங்களே ஒத்துக்கொண்டீங்க. இதுக்கு நீங்க மட்டும் இல்ல சாட்சி, நானும் சாட்சியாக இருக்கிறேன். இந்த 7 வானங்கள் 7 பூமிகள் இவைகளும் இதுக்கு சாட்சியாக இருக்கு. அதோட சேர்த்து உங்களோட வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரையும் நான் சாட்சியாக ஆக்குறேன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப அந்த ஒவ்வொரு ரூஹையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மட்டும்தான் கடவுள், நான் மட்டும்தான் தெய்வம், என்னைய தவிர வேற யாருமே உலகத்துல கடவுள் இல்லை. இது நீங்க உலகத்துக்கு போன பிறகு சில நேரம் மறக்கணும் உங்களுக்கு. எனவே மறக்காம இருக்கிறதுக்கு, உங்களுக்கு ஞாபகம் செய்யறதுக்கு நான் ரசூல்மார்களை உலகத்துக்கு அனுப்பி கொண்டே இருக்கேன். என்னுடைய வேதங்களையும் நான் உலகத்துக்கு இறக்கி கொண்டே இருக்கேன். அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளலாம், அடே அல்லாஹ் ஒரு வாக்குறுதி சொல்லிட்டு வந்திருக்கிறோம், நாங்க அதுபடிதான் உலகத்துல வாழ வேண்டும் என்றது உங்களுக்கு விளங்கும். இப்ப எல்லாரும் ஒரே குரல்ல அல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ் நாங்க ஏத்துக்கொள்றோம், லா ரப்ப லனா சிவாக் வலைஸ லனா ரப்புன் சிவாக் அன்த ரப்புனா வ இலாஹுனா. யா அல்லாஹ் நீதான் எங்களுடைய ரப்பு, கடவுள், உன்னைய தவிர வேற யாருமே எங்களுக்கு தெய்வங்களோ கடவுள்களோ என்ற இந்த வாக்குறுதி அல்லாஹ் தஆலா எடுத்தார். இதுக்கு பிற ஒரு கட்டம் நடக்குது, அத குர்ஆன் சொல்லுது. இப்படி எல்லாம் வாக்குறுதி எடுத்த பின்னால அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மக்களும் அல்லாஹ் டசனாக வெளியாக்குறான். 1000ஆம் ஆண்டு வாழ்ந்த மக்கள் வேற, 1100ல வாழ்ந்தவங்க வேற, 1200ல வாழ்ந்தவங்க வேற, இன்னைக்கு 2000ல வேற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அல்லாஹ் சொல்ல, இதை நான் எப்படி உருவாக்கினேன்? அங்க இருந்த அடுத்த கட்டம், ஒவ்வொரு தாயுடைய வயிற்றுக்குள்ளால அந்த கரு உருவாகும். وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ سُلَالَةٍ مِنْ طِينٍ ثُمَّ جَعَلْنَاهُ نُطْفَةً فِي قَرَارٍ مَكِينٍ ثُمَّ خَلَقْنَا النُّطْفَةَ عَلَقَةً فَخَلَقْنَا الْعَلَقَةَ مُضْغَةً فَخَلَقْنَا الْمُضْغَةَ عِظَامًا فَكَسَوْنَا الْعِظَامَ لَحْمًا ثُمَّ أَنشَأْنَاهُ خَلْقًا آخَرَ فَتَبَارَكَ اللَّهُ أَحْسَنُ الْخَالِقِينَ. உன்னை எப்ப நான் உலகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு செஞ்சேனோ, உன்னுடைய தாயுடைய வயிற்றுக்குள்ளால ஒரு இந்திரியத்தை அனுப்புவேன். ஒரு ஆணுடைய இந்திரியம் போகும். பிறகு அது இரத்த கட்டியாக மாறி, அது சதக்கட்டியாக மாறி, அது எலும்பாக மாறி, எலும்புகளுக்கு மேல அல்லாஹ் அதாவது திரும்ப சதைகளை இணைச்சி ஆச்சரியமான மனிதனாக அல்லாஹ் உன்னை உருவாக்குறான். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். எவ்வளவு அழகான ஒரு படைப்பை அல்லாஹ் படைச்சான் என்று அல்லாஹ்வே அவனை புகழ்கிறான். அந்த கட்டமும் எங்களுக்கு ஞாபகம் இல்லை. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நாங்க ஆலமுல் அர்வாஹில் இருந்தோம், அல்லாஹோட பேசினோம், பிறகு தாயுடைய வயசுல 10 மாசம் இருந்தோம், எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அவளுக்கு, எவ்வளவு இருக்கு தெரியுமா அவளுக்கு, ஞாபகம் இருக்கா? யாருக்கும் ஞாபகம். எங்க எதிர்காலத்தை அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல போய்தான் ஞாபகம் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதீ ஹலகலகும் வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஅ. நாங்க உங்களை உலகத்துக்கு அனுப்புற நேரம் எந்த ஒன்றுமே தெரியாம தான் அனுப்பினோம். நாங்க தான் அனுப்பினோம் உங்களை, நீங்க வெளியே வரல. டாக்டர்ஸ் மாரோ விஐஜியோ யாரோ உங்களை வெளியே எடுக்கல, அல்லாஹ் தான் உங்களை வெளியாக்கினான் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இதுதான் எங்க எதிர்காலம், எங்க சொல்ற இறந்த காலம். இந்த இறந்த காலத்துல நாங்க எத்தனையோ 1000 வருஷம் வாழ்ந்துகிறோம். ஆலமுல் அர்வாஹ்ல எத்தனையோ 1000 வருஷம், தாயுடைய வயசுல அதாவது வயிற்றுல 10 மாசம். இந்த இறந்த காலத்தை பத்தி யாருக்குமே ஞாபகம் இல்லை.